Hello students, hope you are doing good. Welcome back to our Q&A series. நம்ம போன வீடியோவில் NDA கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருப்போம். அண்ட் டுடேஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அபவுட் CDSE, ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நமக்கு நடந்த CDSE எக்ஸாமினேஷன் 2025 கொஷின் பேப்பர் எடுத்து தான் நம்ம அதில் பயாலஜி செக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இங்கே ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, which instrument is used to measure the பிளட் ப்ரெஷர் மேனுவலி. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா, நார்மலாக நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குங்கள்ல, அதாவது நம்ம ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணும்போது அதில் அந்த வால்ஸில் பிளட் வெசல்ஸோட வால்ஸில் என்ன மாதிரி ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதை நம்ம வந்து பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதை வந்து ஆக்சுவலாக மெஷர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி மேனுவலி, ஓகேங்களா? இது நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலி ஸ்பிக்மோ மேனோமீட்டர், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டிவைஸ். நமக்கு வந்து நார்மலாக இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா, ஹாஸ்பிட்டல் விசிட் போனோம்னா பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு யூட் ஹவ் கான் த்ரூ, நம்ம கையில் ஒரு பேண்ட் மாதிரி மாற்றி அது வந்து பம்ப் பண்ணி நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இட் இஸ் அன் ஓல்ட் மாடல், ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக நிறைய ஸ்பிக்மோ மேனோமீட்டர் வந்துருச்சு. அண்ட் இங்கே மேனுவலி கேட்டனால நம்ம ஸ்பிக்மோ மேனோமீட்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றியும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ இருக்கணும், ஓகேங்களா? சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்றது நம்ம லெபார்டரி ப்ரொசீஜர்ஸில், ஓகேங்களா, லேபில் பயோமெடிக்கல் லேப்ஸ்லாம் பயோமாலிகுல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட DNA, RNA, ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை செடிமெண்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்பரட்டஸ். அண்ட் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னா நம்ம செப்பரேட் பண்ணதை அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கரண்ட், ஓகேங்களா, இன்னும் மைன்யூட்டாக அதோட டென்சிட்டி வச்சு பிரித்து பார்க்குறதுக்கு ஃபார் ரிசர்ச் பர்பஸஸ், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணுறதுக்கு DNA-வாக இருக்கட்டும், RNA-வாக இருக்கட்டும், ஒரு ஜெல் வச்சு செக்ரிகேட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் எலக்ட்ரோஃபோரசிஸ். அண்ட் ஃபைனலி தெர்மல் சைக்ளரேட் இஸ் நத்திங் பட் யுவர் PCR. நிறைய பேருக்கு பிசிஆர்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பட் அதோட ஆல்டர்னேட்டிவ் நேம் தான் நம்மளுக்கு தெர்மல் சைக்ளர். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு DNA சாம்பிள் வச்சுருக்கீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு வச்சுட்டு நம்ம எந்த லேப் ப்ரொசீஜர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, ஓகேங்களா? வி நீட் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் இட். ஸோ உங்களுக்கு ஒரு DNA சாம்பிள் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு, நிறைய காப்பீஸாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு யூ நீட் திஸ் டிவைஸ், ஓகேங்களா, PCR. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் நமக்கு பிளட் ப்ரெஷர் கவுண்ட் பண்ணுறது, மெஷர் பண்ணுற டிவைஸ் என்னன்னா இட் இஸ் அ ஸ்பிக்மோ மேனோமீட்டர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மயோபியா இஸ் ஆல்சோ நோன் அஸ், ஓகேங்களா? அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் மயோபியானா என்ன கண்டிஷன்னு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் நத்திங் பட் யுவர் நியர் சைட்டட்னஸ். நம்மளுக்கு வந்து நம்மளோட விஷன், பார்வையில் வந்து எரர்ஸ் இருக்கும், தெரியுங்களா? அதனால தான் நம்ம கிளாஸஸ் போட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, மயோபியா தட் இஸ் யுவர் நியர் சைட்டட்னஸ்னா அவங்களுக்கு வந்து கிட்ட பார்வை தான் இருக்கும். அவங்க கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நியராக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் அவங்களால கிளியராக பார்க்க முடியும். தூரத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கு கிளியராக தெரியாது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது நியர் சைட்டட்னஸ் சொல்கிறோம். அதோட ஒரு பயோமெடிக்கல் டேர்ம் வந்து மயோபியா. அப்போ ஃபார் சைட்டட்னஸ்னா உங்களுக்கே ஆப்வியஸ்லி புரிஞ்சிருக்கும். அவங்களால தூரத்தில் இருக்க விஷயங்களை தான் வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியாக கிளியராக பார்க்க முடியும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கிட்ட வர வர அவங்களுக்கு ஒரு மாதிரி பிளர்டாக இருக்கும் இமேஜ், ஓகேங்களா? ஸோ அதான் ஃபார் சைட்டட்னஸ். இதோட டெக்னிக்கல் டேர்மும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஹைப்பர் மெட்ரோபியா, ஓகேவா? ஐ வில் பி ஆல்வேஸ் அட்வைசிங், நீங்கள் கரெக்டான ஆப்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க கொஷினை. மற்ற ஆப்ஷன்ஸும் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கொஷின்ஸ் வரும்போது யூ கேன் கிராக் இட், ஓகேங்களா? ஸோ கேட்ராக்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப நோன் விஷயமாகவே இருக்கும். கேட்ராக்ட்னா இந்த கண் புரைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்றும் இல்லை, ஏஜ் ஆக ஆக ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ணில் இருக்க லென்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி க்ளவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆரம்பிக்கும். அது ஒன்றும் இல்லை, ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன் தான். பட் நம்ம லென்ஸில் அந்த மாதிரி ஸ்மாக் மாதிரி தங்குறனால நம்மளோட விஷன் கிளியராக இருக்காது. தட் இஸ் யுவர் கேட்ராக்ட். அண்ட் தி ஸ்ப்ரெஸ் பயோபியா இட் இஸ் ஆல்சோ அன் ஏஜ் ரிலேட்டட் கண்டிஷன், ஓகேங்களா? இதுவும் வயசு ஆகும்போது நம்மளோட லென்ஸோட அந்த பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், எலாஸ்டிசிட்டி ஒரு மாதிரி வீக் ஆயிரும். அதால் ப்ராப்பராக ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாது. அப்போ நமக்கு கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தட் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரெஸ் பயோபியா, ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Why does rough endoplasmic reticulum லுக் ரஃப் அண்டர் மைக்ரோஸ்கோப்? ஓகேங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதோட டெக்ஸ்சரியே ரஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிள் திங், ரஃப்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அப்போ அதோட சர்ஃபேஸில் சம்திங் இஸ் தேர். அதனால தான் அதோட சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இல்லாமல் ரஃப்பாக இருக்குது. அது ஏன் அப்படி, யார் அதோட சர்ஃபேஸில் இருக்காங்கன்றதான் நம்மளுக்கு கொஷின். இங்கே ஆப்ஷனில் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு த presence of
ரைபோசோம்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஓகேங்களா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றது நார்மலாக ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே கிரானியூல்ஸ் மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் கேக் மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டால் அதோட சர்ஃபேஸ் கொஞ்சம் ரஃப் ஆயிரும், அது மாதிரி தான் இங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலே குட்டி குட்டி ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் ஓகேங்களா? தே ஆர் த புரோட்டீன் ஃபேக்ட்ரி, PF. அவங்க இல்லைன்னா நம்ம உடம்புல ஒரு சிங்கிள் செல்ல ஒரு ப்ரோட்டீன் கூட என்ன ஆக முடியாதுன்னா சிந்தசைஸ் ஆக முடியாது. ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலே ரைபோசோம்ஸ் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் ஆகி இருக்கனால தான் அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இல்லைன்னா அது சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக தானே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ஸோ ரெட்டிகுலமில் வி ஆர் ஆக்சுவலி ஹேவிங் 2 types, ஸ்மூத் அண்ட் ரஃப். And coming to the next question, which among the following is not a plant hormone? ஓகேங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய ஒரு செட் ஆஃப் ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் எது பிளான்ட் ஹார்மோன் கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எது பிளான்ட் ஹார்மோனுன்னு கேட்கல. which of the following is not a plant hormone? எது பிளான்ட் ஹார்மோன் கிடையாதுன்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிபரலின்ஸ். நீங்கள் ஜிபரலின்ஸ், ஆப்சிசிக் ஆசிட், ஆக்சன்ஸ், இது மூணையுமே நீங்கள் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸில் படிச்சிருப்பீங்க, PGR, which is nothing but இது மூணுமே பிளான்ட் ஹார்மோன்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு பிளான்ட்டில் நம்ம நார்மலாக பார்க்குற ஹார்மோன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இது மூணையுமே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ த லாஸ்ட் ஆப்ஷன் தைராக்சின். நீங்கள் இந்த பேர் வரும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். தைராக்சின், இட் இஸ் ரிலேட்டட் டு தைராய்ட் கிளாண்ட். நம்மகிட்ட இருக்கிற தைராய்ட் கிளாண்ட் சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான் தைராக்சின். இதை T4 ஹார்மோன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் கண்டிப்பாக ஆட் ஒன் அவுட். மற்ற எல்லாமே பிளான்ஸ் கிட்ட நம்ம பார்க்க முடிய ஹார்மோன்ஸ். இது வந்து அனிமல், அதாவது தட் இஸ் ஆர் செல்ஸ், நம்மக்கிட்ட இது வந்து சுரக்கும். ஸோ இதுதான் ஆப்வியஸ்லி த ஆன்சர். ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, த நார்மல் சிஸ்டோலிக் ப்ரெஷர் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு சிஸ்டோலிக் ப்ரெஷர்னால் நமக்கு என்ன தெரியணும், இது கூடவே நம்மளுக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் என்னன்னு தெரியணும். தட் இஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகேங்களா? இது என்ன, அது சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது பார்த்தீங்களா, அதாவது லப் டப்னு சொல்லிட்டு பம்ப் பண்ணும்போது இட் கான்ட்ராக்ட்ஸ் அண்டு ரிலாக்ஸஸ். அந்த ஹார்ட் சுருங்கும் போது ஏற்படுறது தான் நம்மளுக்கு சிஸ்டோலிக் ப்ரெஷர், அண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ஏற்படுறது தான் டயஸ்டோலிக் ப்ரெஷர். இது வந்து ஒரு மாதிரி கோஆர்டினேட்டிங்காக நம்ம ஆப்ரேட் ஆகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்பராக பிளட் ஃப்ளோ இருக்கும் த்ரூ ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து என்ன சிஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றது உங்களுக்கு ஒரு நார்மல் கண்டிஷன், எந்த ரேஞ்சில் இருந்தால் இட் இஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட் இஸ் ஆப்வியஸ்லி 120 mm per ஹீமோக்ளோபின் யூனிட். ஓகேங்களா? அதான் ஹெச்ஜினா ஹீமோக்ளோபின். இது அதனால தான் நம்ம பிளட் ப்ரெஷரை 120/80 இருந்தால் இட் இஸ் ஓகே, இட் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. இதில் ஃப்ளக்சுவேட் ஆச்சு, அதுவும் மீகராக ஃப்ளக்சுவேட் ஆனால் பரவாயில்ல, ரொம்ப ஹைப்பில் போச்சுன்னா தான் மேபி வில் பி ஹேவிங் எய்தர் ஹை பிளட் ப்ரெஷர் ஆர் லோ பிளட் ப்ரெஷர். ஓகேங்களா? பட் நார்மலான ரேட் என்னதுன்னா, சிஸ்டோலிக் ப்ரெஷர்னா 120, டயஸ்டோலிக் ப்ரெஷர்னா ஓகேங்களா 80. சாரி, இட் இஸ் 80. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த நார்மல் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் நம்ம ஹார்ட்டில் ஆப்ரேட் ஆகுறது. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பாஞ்சஸ் பிலாங் டு விச் ஒன் அமௌங் த ஃபாலோயிங் ஃபைலம்? நம்ம நார்மலாக அனிமல் கிங்டமில் வில் பி குரூப்பிங். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸையும் ஒவ்வொரு ஃபேமிலி கீழே கொண்டு வருவோம். அதில் ஸ்பாஞ்சஸ் உங்களுக்கு என்ன ஃபைலம், என்ன டிவிஷனில் வரும்னு கேட்குறாங்க. ஸ்பாஞ்சஸ்னால் கடல் வாழ் ஒரு உயிரினம். ஓகேங்களா? இட் கம்ஸ் அண்டர் அனிமல் கிங்டம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த கோரல் ரீஃப்ஸ் பக்கத்துலலாம் வந்து யூ கேன் சி, இந்த டைவர்ஸ் போகும்போது கேமரா எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் பார்க்க முடியும். இது என்னதுன்னா, ஆக்சுவலி இது என்ன டிவிஷனில் வரும்னா, இட் இஸ் பொரிஃபெரா. ஓகேங்களா? பொரிஃபெரா, இதில் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிடும். பொரி மீன்ஸ் லைக் போர், ஃபெரா மீன்ஸ் பியரிங். நீங்கள் ஸ்பாஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அது உடம்பு ஃபுல்லாகவே இட் வில் பி ப்ரொவைடட் வித் ஹோல்ஸ். நிறையா ஹோல்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும். அதனால தான் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபேமிலியாக பொரிஃபெரால பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மற்ற ஃபேமிலிஸ்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிவிஷன் பிளாட்டி ஹெல்மெந்தஸ். ஓகேங்களா? இந்த குரூப் வந்து இட் இஸ் ஃப்ளாட் வார்ம், டேப் வார்ம், லைக் லிவர் ஃப்ளூக்ஸ், அந்த மாதிரி சில ஃப்ளூக்ஸ் அண்ட் வார்ம்ஸ் இருக்கிறதா நம்ம பிளாட்டி ஹெல்மெந்தஸ். நிடேரியா ஒரு பக்காவான எக்ஸாம்பிள். ஜெல்லிஃபிஷ் அண்ட் சி அனிமோன்ஸ். ஓகேங்களா? ஜெல்லிஃபிஷ் அண்ட் சி அனிமோன்ஸ்னாலே உங்களுக்கு நிடேரியா குரூப் ஆஃப் அனிமல்ஸை ஞாபகம் வரணும். அண்ட் அனலிடா பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எர்த் வார்ம். ஓகேங்களா? நம்ம மண்புழு இருக்குங்கள்ல, அதுக்கப்புறம் அட்டைப்பூச்சி லீச்சஸ். ஸோ எர்த் வார்ம் அண்ட் லீச்சஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அனலிடாவில் வந்துடும். ஓகே,
இதெல்லாம் மேஜர் குரூப்ஸ் ஆஃப் அனிமல் கிங்டம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது இட் வில் பி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் கொஷின், லாக்டோஸ் இஸ் மேட் அப் ஆஃப். ஓகேங்களா, அதாவது லாக்டோஸ்ன்றது இட் இஸ் அ டைசாக்கரைட். டைசாக்கரைட் அப்படின்னா டிஐனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 சுகர்னால மேடப் ஆஃப் ஆனது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 சிம்பிள் சுகர்ஸ். ஸோ இப்போ லாக்டோஸ்ன்றது எந்த 2 சுகரால் மேடப் ஆஃப் ஆயிருக்கும்னா ஆப்வியஸ்லி யூஆர் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். ஓகேங்களா, அப்போ மற்றது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்அப்ராப்ரியேட்டான ஆப்ஷன். ஓகேங்களா, ஏன்னா லாக்டோஸ்ன்றது நம்ம டைசாக்கரைட்னு பார்த்துட்டோம். அப்போ அது ஏதோ ஒரு 2ஓட காம்பினேஷனால தான் வந்திருக்கணும். ஸோ இது நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இட் இஸ் ஆக்சுவலி சுக்ரோஸ். சுக்ரோஸ்ன்ற ஒரு சுக்ரோஸ்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் சுகர் வந்து இட் வில் பி ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ் அண்ட் சுக்ரோஸும் ஒரு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் கிடையாது. ஸோ நம்ம அதையும் தூக்கிடலாம். ஃபைனலி குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். Next question, the enzymes which catalyze the same reaction but have different amino acids and compositions are commonly referred as. இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு என்சைம்ஸ் இருக்கும், பட் அவங்க வந்து வித் என்சைம்ஸ் வந்து தே வில் பி கேட்டலைசிங் அ சேம் ரியாக்ஷன். குரூப் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் அவங்க வந்து ஸ்பீடப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க அமினோ ஆசிட் காம்போசிஷன்ஸ், ஓகேங்களா, அதாவது எவ்ரி என்சைம்ஸ் தே வில் பி ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, எல்லா என்சைம்ஸும் அமினோ ஆசிட்ஸ்னால தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அமினோ ஆசிட் காம்போசிஷன் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அவங்க செய்கிற வேலை எல்லாமே ஒன்று தான். அந்த மாதிரி என்சைம்ஸை நீங்கள் என்ன பேர் வச்சு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா தே ஆர் ஐசோ என்சைம்ஸ். ஐசோனாலே உங்களுக்கு சிமிலர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சேம், சிமிலர் அந்த மாதிரி அர்த்தம். அப்போது இந்த குரூப்புக்கு கீழே வர என்சைம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அமினோ ஆசிடோட காம்போசிஷன் கொஞ்சம் வேரியிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஐசோடோப்ஸ்னால் நத்திங் பட் அது எலமெண்ட்டில் வந்துடும் உங்களுக்கு, புரோட்டான் நியூட்ரான் கான்செப்ட். ஐசோமர்ஸ்னா கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் they will be having சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி. கோஎன்சைம்ஸ், கோனாலே என்ன அர்த்தம்னா சப்போர்ட்டிவ். என்சைம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற பயோமாலிகுல்ஸ். ஒரு நார்மலாக ஒரு என்சைமோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணி விடும், நல்லா ஃபியூவல் ஊற்றின மாதிரி அதை ப்ரொசீட் பண்ணி விடணும். அதுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி சில என்சைம்ஸ் இருப்பாங்க, அதான் கோ என்சைம்ஸ். ஓகே, பட் ஆன்சர் இஸ் ஐசோ என்சைம்ஸ். And then coming to the 9th question, how many carbon atoms are present in a pyruvate molecule? ஓகேங்களா, இந்த பைருவேட் நீங்கள் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். இட் இஸ் an important biochemical compound of respiration. ஓகேங்களா, ரெஸ்பிரேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ஆர்கானிசம் அதுக்கு தேவையான எனர்ஜியை உருவாக்குறதே இந்த முக்கியமான ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் மூலமாக தான். அந்த ரெஸ்பிரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கிளைகாலைசேஷன் ஒன்று வரும், குளுக்கோஸை உடைக்கிறது. ஓகேங்களா, லைசஸ்னால எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்திங் இஸ் கெட்டிங் புரோக்கன். ஓகேங்களா, அப்போ கிளைகோ மீன்ஸ் குளுக்கோஸ், லைசஸ் மீன்ஸ் உடைக்கிறது. அந்த ப்ராசஸில் உங்களுக்கு எண்ட் ப்ராடக்டாக கிடைக்கிறது தான் நம்ம பைருவேட் மாலிகுல். அதில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அது வந்து ஆப்வியஸ்லி 3. ஓகேங்களா, ஒரு பைருவேட் மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கிட்ட 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சரில். This is our last question. The human eye has a point that lacks photoreceptor cells. This is identified as. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் photoreceptor cellsனால் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும், which are nothing but rod and cone cells. நம்ம கண்ணில் இந்த 2 செல்ஸ் இல்லைன்னா will be not having any defined vision. ஓகேங்களா, நம்மளோட பார்வை ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் சரி, நம்மளோட கலர்டு இமேஜஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கும் சரி, நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் வேணும். இது இல்லாத ஒரு ஸ்பாட் என்னன்னு கேட்குறாங்க நம்ம கண்ணில். ஓகேங்களா, தட் இஸ் ஆர் பிளைண்ட் ஸ்பாட். அது பேர் வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்க முடியும். அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த விதமான இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது, ஏன்னா இந்த செல்ஸ் அங்கே இல்லை. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் ஒரு பிளைண்ட் ஸ்பாட். நம்ம மற்ற ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிடுவோம். ஃபோவியா அப்படின்னா திஸ் இஸ் த ஆக்சுவல் ஸ்பாட் ஆஃப் விஷன். ஓகேங்களா, நம்ம கண்ணில் ரெட்டினான்னு ஒன்று இருக்கும். அப்படி திஸ் இஸ் ஆர் ஐபால்னா இந்த இடத்துல திஸ் இஸ் ஆர் ரெட்டினா, இந்த இடத்துல ஒரு ஸ்மால் டிப்ரெஷன் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு லைட்டாக ஒரு குழி மாதிரி. அந்த குழி பேர் தான் ஃபோவியா. இட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் விஷன். ஓகேங்களா, நம்மளுக்கு கிளியராக டீட்டெயில்டு ஷார்ப் விஷன் கொடுக்குறதே இந்த ஃபோவியா ரீஜன் தான். அப்போ அது கண்டிப்பாக வராது நம்மளுக்கு. டார்க் ஸ்பாட் இது சும்மா இது ஐ ரிலேட்டட் கான்செப்டே கிடையாது. ஆப்டிக், இட் இஸ் நாட் அண்டர் ஆப்டிக் சிஸ்டம். அண்ட் ஆர்பிட்னா நம்ம ஸ்கல்லில் இருக்க ஒரு டிப்ரெஷன். நம்ம நம்மளோட ஐபால் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ராப்பராக போய் உள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு நம்ம ஸ்கல்லில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும், தட் இஸ் ஆர் ஆர்பிட். ஸோ அல்டிமேட்லி
பிளைண்ட் ஸ்பாட் இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே தப்பு தான் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட 10 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரீசெண்டாக நடந்த CDSE எக்ஸாமினேஷனோட கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணோம். அண்ட் நியர்லி 10 கொஷின்ஸ் கிட்ட நமக்கு இருந்துச்சு. அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நாட் ஓன்லி திஸ், ஓகேங்களா, இனிமேல் ஃபோர் கம்மிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கூட நம்ம சேனலில் இருந்து பயாலஜி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. It would be worth watching, guys. Thank you for watching.